இப்போ இன்பதுரை அவர்கள் பேசினார்ல, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் வந்து தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருச்சுன்ட்டு, அது ரிலேட்டடாகவே இன்னொரு தலைவரும் பேசியிருக்கிறாங்க. ஒரு சிறுமிக்கு இப்படி நடந்திருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, இப்படிலாம் தமிழ்நாட்டில் கொடுமையான சம்பவங்கள் நடந்ததே கிடையாது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, அப்பேற்பட்ட ஒரு மட்டமான ஒரு ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோட ஆக்ரோஷமாக கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. யார்? தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவங்க தான். இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஒரு 14 வயது சிறுமி வந்து காலையில் வெளில போகிறாங்க. அப்போ வந்து ரொம்ப மோசமான சமூக விரோதிகள் ஒன்றுக்கும் மேற்பட்டவர் வந்து அந்த பெண்ணை காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு, அந்த சிறுமியை காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிடுறாங்க. அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, பல கிலோமீட்டர் தூரம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இது நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு துர்சம்பவம் நடந்திருக்கு. இது தொடர்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் வருத்தத்தை பதிவு பண்ணுறாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி ஒரு மோசமான கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் பெண்களுக்கு இருக்குது, பெண்களுக்கான பாதுகாப்பு கொஞ்சமும் கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசியிருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். உண்மையிலேயே தமிழகத்தில் கச்சா எண்ணெய் பிரச்சனை இல்லை, எரிவாயு பிரச்சனை இல்லை, எரிசக்தியும் பிரச்சனை இல்லை. ஆனால் உள்ளம் எரிந்து கொண்டிருக்கிறது என்ன என்றால், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. பொறுப்பு டிஜிபியை வைத்துக்கொண்டு பொறுப்பில்லாமல் காவல்துறை செயலாற்றி கொண்டிருக்கிறது. அந்த பொறுப்பை தமிழக அரசாங்கம் தட்டி கழிக்கிறது. வேதனையோடு சொல்கிறேங்க. நேற்றைய காலையில் ஒரு பத்திரிகை படித்ததிலிருந்து ஒரு குழந்தை, 14 வயது குழந்தை 2-3 பேரால் பாலியல் பலாத்காரம் செய்து காட்டிற்குள் இழுத்து செல்லப்பட்டு, நீங்க உங்க வீட்டு குழந்தையை நினைக்கணும், 14 கிலோமீட்டர் அந்த குழந்தை காலையில் நடந்து போய் காவல் நிலையத்தை அடைந்திருக்கிறது. ஒரு மருத்துவராக சொல்றேன், இந்த பாலியல் பலாத்காரத்தினால அந்த சின்ன உடம்பு எவ்வளவு காயப்பட்டிருக்கும். ஆனால் அந்த குழந்தை தானே எழுந்து 16 கிலோமீட்டர் நடந்து போய் காவல் நிலையத்தில் எனக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்ல வேண்டிய அவல நிலை இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. என்னை கேட்டால் முதலமைச்சரோ அமைச்சர்களோ இனிமேல் ஓட்டு வேணும் கேட்க தகுதி இல்லை என்பது எனக்கு கருத்து. மிக வேதனையாக இருக்கிறது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கொடுமை நடைபெறவில்லை. எல்லாமே பால் மனம் மாறாத குழந்தைகள். எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப மனது வேதனையாக இருக்கிறது. ஒரு ட்வீட் போட்டா இந்த ட்வீட் போட மாதிரி அடுத்த நாள் அந்த நிலை வரக்கூடாதுன்றதுக்குள்ள அடுத்த நாள் என்னங்க நீங்க ஆட்சி நடத்துறீங்க? இதுல வேற விளம்பரம் வேற. தமிழ்நாடு தலை நிமிர்கிறதா, தமிழ்நாடு தலை குனிந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தது மோடிஜி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தப்ப பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு திமுகவை சேர்ந்த மூத்த தலைவர் RS பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு, நீங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணியிருப்பார் போல. அதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நாங்கள் சும்மாவாக இருக்கோம், உயர்நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க KA நேரு அவர்கள் மீது FIR போடுங்கன்ட்டு, போட்டிங்களா? போட மாட்டேங்கிறீங்களே அப்புறம் அப்படின்ற மாதிரி அவங்க இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேற்று வந்து எல்லா அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொன்னார். உடனே காலையில் அமைச்சர் ரகுபதி சொல்கிறாரு, இல்லை அதெல்லாம் இல்லை, நீங்கள் அப்படின்னா நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியது தானே. அதை தான் சொல்கிறாங்களே கோர்ட்டு, நேரு மேலே FIR பதிவு செய்கிற உயர்நீதிமன்றம் தானே சொல்லியிருக்கு. அப்போ நீங்களாம் என்ன அமைச்சர்கள் நான் கேட்குறேன். அதுக்கு அடுத்தது இப்போ வீட்டு சிலிண்டர் இருக்குல்ல, வீட்டில் நம்ம பர்சனல் யூஸ்க்காக வாங்குகிற சிலிண்டருக்கு வந்து 60 ரூபா ஏற்றிருக்காங்க. இது ஆல்ரெடி வந்து பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போர்க்கால சூழல்னால சிலிண்டர் விலை ஏறிடுச்சு. அப்போ ஆல்ரெடி திமுக அனௌன்ஸ் பண்ண அந்த 100 ரூபா மானியத்தை இப்போ கொடுத்தா மக்களுக்கு சுமை குறையும், அதனால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. இதே விஷயத்தை தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. எங்களையே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, போர் நடந்துக்கிட்டு இருக்கு, ஊரே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த நேரத்தில் சிலிண்டர் கொண்டு வந்து கொடுக்குற எங்ககிட்ட வியாக்கியானம் பேசுனீங்க. திமுக கொடுக்கணும்னு சொன்ன 100 ரூபாய் கொடுக்க சொல்ல வேண்டியதானே. திமுகவை நாங்கள் கேட்குறோம், நீங்கள் மானியம் கொடுக்குறோன்னு சொன்னீங்களே தேர்தல் அறிக்கையில், நீங்கள் அந்த மானியத்தை இப்போ கொடுங்க, எங்கே அந்த மானியம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஸ்டாலின் அவர்கள் 100 ரூபாய் எங்கப்பா கேட்குற வாய்ப்பு வச்சு எல்லாருக்கும் 100 ரூபாய் கொடுக்குறேன்னாருல கேஸுக்கு மானியம் எங்க கொடுத்தாரு? அப்போ நீங்கள் கொடுக்க சொன்ன 100 ரூபாய் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. உலகமே எரிஞ்சிட்டு இருக்கும்போது கேஸை கொண்டு நம்மகிட்ட கொண்டு கொடுக்குற போது நீங்கள் வியாகியானம் பேசுவீங்களா? 100 ரூபாய் எங்கேன்னு கேளுங்க. நான் இப்போ கேட்குறேன், ஸ்டாலின் அவர்களே, கேஸுக்கு கொடுக்க வேண்டிய மானியம் 100 ரூபாய் எங்கே?